ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி தோட்டம், காய்கறி தோட்டத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். காலையிலே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக ரம்மியமாக இருந்துச்சு. பச்சை பசேர்னு இந்த வயலை பார்க்கும்போது விடியறதுக்குள்ளேயே விடிய காலையிலே வந்து இவங்கெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க. ஏன்னா வெயிலுக்கு இது வெள்ளரிக்காய் அது பழுத்துச்சுன்னா வெள்ளரி பழம் பழுத்து வெடிச்சதுன்னா அது நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் சாப்பிட முடியும். அதை அங்கே ஒன்று இருந்துச்சு, அதை விட நல்லா பெருசாக இருக்கு. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கு. இது எத்தனை நாள் ஆகும் வெடிக்கிறதுக்கு? வெயிட்டாக இருக்குது. பழமானால் வெயிட் கம்மியாக இருக்கும்ல. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி பிஞ்சு தான் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யவும் காரக்குழம்பு வைக்கவும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து பாத்தி பாத்தியாக அழகாக போட்டிருந்தாங்க. ஒன்றுலேயும் ஒன்று ரெண்டு காய்ச்சிருந்துச்சு. செடியிலே அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பறித்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் கத்திரிக்காய் வந்து விதை போட்டு ஒரு 3 மந்த்தில் வந்து ரெடி ஆகிடும் காய்ச்சி. வெள்ளரிக்காய் வந்து ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதிலே வந்து ஒரு செடியிலையும் பூவும் இருந்துச்சு, காயும் இருந்துச்சு. இப்போ இந்த காய் எதெல்லாம் ரெடி ஆகுதோ அதை மட்டும் தனியாக அவங்க பறித்து அழகாக என்ன பண்ணிடுறாங்க, சேல்ஸ் பண்ணிடுறாங்க. போர் போட்டு தண்ணி அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வயலுக்கும் போர் போயிட்டு இருந்துச்சு. தண்ணியிலையும் நல்லா கால் வச்சு ஜாலியாக நாங்கள் நினச்சி விளையாண்டோம். சூப்பராக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு தண்ணியில் வந்து விளையாண்டது. இவங்க வந்து காலையிலே வந்துடுவாங்க. வெயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு செடியும் இப்படி போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் நல்லா சொன்னாங்க. இது வந்து சோளம் போட்டிருக்காங்க. 1-2 வந்து சோளமும் போட்டிருக்காங்க. ஒன்று என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த அண்ணன் அழகாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது. பீக்கங்காய் வருஷமே இவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். சட்னிலாம் வச்சா சூப்பராக இருக்கும். இது வெண்டைக்காய் வந்து பறிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவீங்க தானே? பாதி கட் பண்ணி விடணும். துளுத்து திரும்பியும் காய்க்கும். வெண்டைக்காய் இப்போ தான் பூ வச்சிருக்கு. ஆமாம், இதுக்கப்புறம் தான் இன்னொரு 10 நாளில் காயாக இருக்கும். பிஞ்சு இது வருது பார்த்தீங்களா? இது வெண்டைக்காய். கரெக்ட். இன்னொன்று அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் காயை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். காயெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பிஞ்சாக அவ்வளோ அருமையாக இருக்குது. பீக்கங்காயும் கத்திரிக்காயும் வாங்கிக்கிட்டோம். வெள்ளரிக்காய் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம். இந்த மாதிரி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் நம்ம காயை கண்ணால் நேரடியாக பார்த்து அதை பறித்து அதை வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.